ஒகேனக்கல் ரசம் தான் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் அந்த ரெசிபி பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதே ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி வருது அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மிளகு சீரகம் நான் 2 இல்லை 3 பேருக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன் நான். ஸோ இதை வந்து நம்ம அந்த உரலில் வச்சு இடிச்சுக்கலாம். இது நான் பூண்டு வந்து தோலோடு போட்டிருக்கேன். ஸோ அவங்க அப்படி தான் சொன்னாங்க, தோலோடு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் இதில் தான் இடிக்க போகிறேன். இதில் வச்சு நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா நஞ்சிடுச்சு. இப்போ இது மட்டும் இல்லாமல் ஒரு 4 தக்காளி வந்து எடுத்து நான் நல்லா பியூரி மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் அரைச்சிக்கணும் அரைச்சிக்கலாம். நான் வந்து அந்த இதில் போட்டு நான் பியூரி மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ 4 தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக நான் புளி ஊற வச்சு வச்சிருக்கேன். ஸோ அப்படின்னு நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புளி நல்லா கரைசியாச்சு. இப்போ புளி அந்த தக்காளி இது எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ள நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு சீரகம் பூண்டு இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து நம்ம தாளிக்கிறதோடு சேர்த்து வச்சுக்கலாம். இதுக்குள்ள நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம தனியாக கடுகுலேருந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். கடைசியாக தான் தாளிக்கணும். ஸோ நம்ம கடைசியாக தாளிச்சிக்கலாம். இது கூட உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வரமிளகாவும் ஆட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே ரசப்பொடி போட மாட்டேன், ஆனால் அந்த வீடியோவில் ரசப்பொடி போட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம ரசப்பொடியை ஆட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். இப்போ ஆயில் ஊற்றலாம். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதை கடுகும் வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும்ல முன்னாடி பூண்டு அப்புறம் மிளகு சீரகம் அதை அப்படியே ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது போட்டோன்னே நல்ல ஒரு அரோமா வருது. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுக்கணும் தக்காளி புளி கரைசல் அதெல்லாம் இதில் ஆட் பண்ணணும். ஒரு சில ரசத்தை கொதிக்க வைப்பாங்க இல்லையா, ஸோ இந்த ரசம் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. நான் வீடியோவில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும். கொதிக்க வைக்காமல் நுர கட்டினோடனே வந்து நம்ம இறக்கிடணும். தண்ணி பார்த்து வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எனக்கு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மசாலா எல்லாம் கலக்கும் போதுமே சால்ட்டு அப்புறம் காரப்பொடி எல்லாம் போட்டிங்களே அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. என்னோட கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நுர கட்டினோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரசம் வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் இங்கே நல்லா நுர கட்டிடுச்சு. இப்போ கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக சிம்பிளான மெத்தட் தான். ஆனால் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதோட அரோமா வேறு லெவல். ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.